திரு பி.டி. சாமி அவர்கள் எழுதிய வாத்தியார் அம்மா சமூக நீதி குறுநாவல். பி.டி. சாமி அவர்கள் பத்தின இன்ட்ரோடக்ஷனே நமக்கு தேவையில்லை. ரொம்ப ரொம்ப பிரபலமான எழுத்தாளர். நிறைய கிரைம் ஸ்டோரிஸ், மர்ம நாவல்கள் எக்கச்சக்கமா எழுதியிருக்காரு. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா பி.டி. சாமி அவர்கள் எழுதின மர்ம தொடர்கள், மர்ம நாவல்களை கடக்காம நாம யாருமே படிப்புல நாவல்கள், கதைகள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கடந்து வந்திருக்கவே முடியாது. ஆனா அவர் ஒரு சமூக நீதி அல்லது சமூக நாவல் எழுதியிருக்காரா அப்படிங்கிறது மிக ஆச்சரியமான விஷயம். நானே கூட அது மாதிரியான கதையை இப்பதான் படிச்சேன். அதனால தான் இதுல பதிவு பண்றேன். அவருடைய மர்ம தொடர்கள், நாவல்கள் நிறைய படிச்சிருக்கேன். ஆனா சமூக நாவல் படிச்சதில்ல. அத இங்க கேட்டுட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. மஞ்சுளாம்மா, உங்களை அழைத்து வரும்படி ஹெட்மாஸ்டர் ஐயா சொன்னார் என்று பியூன் கூறியதும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த மஞ்சுளா எல்லோரையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு தலைமை ஆசிரியரின் அறைக்கு வந்தாள். வாத்தியார் அம்மா மஞ்சுளா கல்யாணம் செய்து கொள்ளாத கன்னிப் பெண்தான். ஆனால் அந்த அம்மாளுக்கு வயது மட்டும் 30 ஆகிவிட்டது. இருந்தாலும் இளமையின் வேகம் கொஞ்சமும் குறையாதவளைப் போல காட்சி கொடுத்தாள். அவள் தன்னை ஆடம்பரமாக அலங்காரம் செய்து கொண்டிருக்கவில்லை. இளம் நீல நிறத்தையுடைய நூல் புடவையும் சாதாரண வெள்ளை ஜாக்கெட்டும் அவளுடைய சதை பிடிப்பான உடலை தழுவி நின்றன. முகத்தில் சாதாரணமான அமைதி குடிகொண்டிருந்தது. சாந்தமே உருவாய் நின்று கொண்டிருக்கும் அந்த அமைதியின் உருவத்தை நிமிர்ந்து பார்த்த தலைமை ஆசிரியர் அவளிடம் ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டு, உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைச்சிருக்கு என்று சொன்னார். உத்தியோக உயர்வா? எனக்கா? மஞ்சுளா அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. பட்ட பாட்டுக்கேற்ற பலன் கைமேல் கிடைக்கும் போதுதானே ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அதுவும் நீங்கள் 5ஆம் வகுப்பு வரையில் உள்ள ஒரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு. மஞ்சுளா மிகுந்த ஆவலுடன் அந்த உரையை கிழித்து உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்து படித்தாள். உடனே அவளுடைய முகத்தில் அதிருப்தியை உண்டு பண்ணும் சலனம் படர்ந்தது. அதை கவனித்த தலைமை ஆசிரியர், ஏன் டீச்சர், உங்க முகம் என்னவோ போலாகிடுச்சு, தலைமை ஆசிரியை உத்தியோகம் பிடிக்கவில்லையா என்று கேட்டார். பதவி உயர்வின் மூலம் மாணவர்களுக்கு அதிக சேவை செய்யலாம் என்பது உண்மைதான். ஆனால் என்னை சென்னைக்கு மாற்றியிருக்கிறார்களே என்றுதான் யோசிக்கிறேன். இதை கூறும்போது மஞ்சுளாவின் குரல் கரகரத்தது. ஏன், செங்கல்பட்டை விட சென்னை எவ்வளவோ மேலான இடமாயிற்றே. கல்வி தரத்திலும் சென்னை உயர்ந்தே இருக்கிறது. நீங்கள் சொல்வது உண்மைதான் சார். ஆனால் சென்னையை நான் அறவே விரும்பவில்லை. இங்கேதான் எனக்கு ஓரளவு நிம்மதியும் அமைதியும் இருக்கிறது. சென்னையில் ஏன் இந்த அமைதியும் நிம்மதியும் கிடைக்காது என்று சொல்லுகிறீர்கள்? அது எனக்கு புதிய இடம். எப்பொழுதும் பழகிய இடம்தானே நல்லது. பழகியவர்களின் மத்தியில் பொழுது போக்குவதில்தான் எனக்கு நிரந்தரமான அமைதி கிடைக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் சொந்த விருப்பு வெறுப்பு காரணமாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் மேலதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டியது உங்கள் கடமை. அதன் பிறகுதான் தலைமை ஆசிரியரிடம் முட்டாள்தனமாக பேசிவிட்டோமே என்று நினைத்து வருந்தினாள் மஞ்சுளா. அவர் தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்? தன் மீது அவர் வைத்திருக்கும் அபிமானம் வீணாகி இருக்குமே. உண்மைதான் சார். சென்னை எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நான் இப்படி பேசியது தவறு. அதை நினைத்து உள்ளம் வருந்துகிறேன். கடமையை செய்வதற்கு எந்த இடமாக இருந்தால் என்ன? மஞ்சுளா கடிதத்தை மடித்து உரையினுள் வைத்துவிட்டு தன்னுடைய வகுப்பறையை நோக்கி நடந்தாள். சென்னையை பற்றிய திகில் பிடித்து கொண்டதால் தலைமை ஆசிரியரிடம் இன்னதுதான் பேச வேண்டும் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆசிரியை வகுப்பில் இல்லாமல் இருந்த போதிலும் மாணவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். இதில் இருந்தே மாணவர்கள் அவள் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பது விளங்கும். எல்லா மாணவர்களும் ஆசிரியையை கண்டதும் மரியாதை செலுத்துவதற்காக எழுந்து நின்றார்கள். அவர்களை கையமர்த்தி உட்கார வைத்த மஞ்சுளா தன்னுடைய உணர்ச்சிகளை மிகுந்த சிரமத்துடன் கட்டுப்படுத்தி கொண்டு, நான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் எதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று கேட்டாள். ஜீவ காருண்யத்தை பற்றி என்றால் ஒரு மாணவி. ஆமாம், உயிரினங்கள் எதையுமே மனிதன் துன்புறுத்தக்கூடாது.
அவை நம்மை போன்றவை என்ற உணர்ச்சி நம் எல்லோருக்குமே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவன் படைப்பில் எல்லாமே சமமானவை என்று சொன்ன மஞ்சுளாவால் அதிகமாக பேச முடியவில்லை. எதையோ நினைக்க ஏதோ ஒன்று வார்த்தையாக வந்து கொண்டிருந்தது. கடைசியில் அவள் சென்னைக்கு மாற்றலாகி போகும் விஷயத்தை மிகுந்த வருத்தத்துடன் சொல்லலானாள் மஞ்சுளா. குழந்தைகளே, சில ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் மாணவர்களை சனியன் என்றும் சாத்தான்களே என்றும் எருமை மாடே என்றும் கூப்பிடுவார்கள். ஆனால் எந்த நிலை ஏற்பட்டாலும் குழந்தைகளே என்பதை தவிர வேறெந்த வார்த்தையையும் மஞ்சுளா உபயோகிக்க மாட்டாள். மேலும் குற்றம் செய்யும் மாணவர்களிடத்தில் கூட கடும் சொற்களை உபயோகிப்பதில்லை. மாணவர்கள் எல்லோரும் திறந்த வாயை மூடாமல் தாய் ஸ்தானத்தில் இருக்கும் ஆசிரியை மஞ்சுளாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் சொல்லப் போகிற செய்தி உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். அதே நேரத்தில் என் கடமையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதால் அதை பேசுவதை தவிர வேறு வழியில்லை. மின்சார விசிறி வேகமாக சுழலும் போது உண்டான ஒளியை தவிர வேறு எதுவுமே அப்போது கேட்கவில்லை. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டும் உங்களை விட்டும் என்றென்றும் பிரியமாட்டேன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் நான். ஆனால் எனக்கு சென்னைக்கு மாற்றல் உத்தரவு வந்திருக்கிறது. ஆகவே இன்றுதான் உங்களோடு பேசும் கடைசி நாள். இந்த பீரியட் முடிந்ததும் நான் லீவு போட்டுக்கொண்டு போய்விடலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னால் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இன்றைக்கு மாணவர்களாக இருக்கிறீர்கள். வருங்காலத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் மிகவும் சிறந்த முறையில் உயரும் என்பதில் எனக்கு பரிபூரண நம்பிக்கை உண்டு. படிக்க வேண்டிய ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் நீங்கள் வீணாக்கிவிடக் கூடாது. கண்ணும் கருத்துமாக பாடங்களை படிக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மை உங்களில் யாருக்குமே வந்துவிடக்கூடாது. இதுவரையிலும் அன்புக்கேற்ற மாணவர்களாய் குழந்தைகளைப் போல என்னிடம் நடந்து கொண்டீர்கள். அதை போல என்னுடைய ஸ்தானத்தில் வரும் ஆசிரியர்களிடமும் நீங்கள் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். மஞ்சுளாவிடம் படித்த மாணவர்கள் போக்கிரிகள் என்ற சொல்லை என்றென்றுமே நான் எங்கிருந்தாலும் என் காதுகள் கேட்கக்கூடாது. கடைசியாக ஒன்று, நீங்கள் படிக்காமல் வந்திருக்கும் போது நான் கடிந்து பேசியிருக்கலாம். சில நேரங்களில் என் கட்டுப்பாட்டையும் மீறி அடித்தும் கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் உங்கள் தாய் செய்த தவறாக நினைத்து பொறுத்து கொள்ளுங்கள். கடைசியாக இந்த வார்த்தைகளை மஞ்சுளா சொன்னபோது தொண்டை அடைத்துக் கொண்டது அவளுக்கு. அதுவும் இல்லாமல் கண்ணீரையும் கண்கள் வாரி இறைத்தன. மஞ்சுளா மாணவர்களுக்கு முன்னிலையில் வைத்து கண் கலங்கி விட்டோமே என்று மிகவும் கலங்கினாள். அதன் பிறகுதான் எல்லா மாணவர்களின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிவது அவளுக்கு தெரிந்தது. உடனே மஞ்சுளா பதறி போனாள். நான் பிரிந்து போகிறேன் என்று நினைத்து கொண்டதும் உங்களுடைய கண்கள் கலங்கிவிட்டன அல்லவா? இதில் இருந்தே நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்துவிட்டோம் என்று தெரிகிறது. நான் சென்னைக்கு போனாலும் என் இதயம் உங்களுடன் தான் இருக்கும். அதனால் எல்லோரும் மனதை தேற்றிக்கொண்டு அமைதியாக இருங்கள். மஞ்சுளா நாத்தழுதழுக்க இப்படி கூறி முடித்ததும் வகுப்பு முடிந்துவிட்டது என்பதை அறிவிக்கும் பொருட்டு மணி அடித்தது. அந்த மணியோசையை மஞ்சுளா உட்பட எல்லோருமே நல்ல சகுனம் என்றுதான் நினைத்தார்கள். அத்தியாயம் 2. மஞ்சுளா வீட்டுக்கு வந்ததில் இருந்து ஒரே கவலையாக இருந்தாள். பழகிய ஊரை விட்டு போகிறோமே என்ற எண்ணம் வேதனையை தந்த போதிலும் போகும் இடம் சென்னையாக இருப்பதால் நெஞ்சு வெடித்து விடுவதைப் போல குமுறியது. அவள் படித்ததுடன் பலருடன் பழகியதும் சென்னையில்தான். இன்னும் சொல்ல போனால் சென்னையை விட்டு எங்குமே போகக்கூடாது என்று கூட அவள் நினைத்ததுண்டு. ஆனால் இப்பொழுது அதே சென்னை ஒரே அடியாக அவளுக்கு கசந்து விட்டது. சென்னையை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கே அஞ்சினாள். சென்னைக்கு போனால் வாழ்க்கை மென்மேலும் நரகமாகிக் கொண்டே போகுமே தவிர ஒரு நாள் கூட அமைதியை அனுபவிக்க முடியாது. கடற்கரைக்கு சென்றால், மிருகக்காட்சி சாலைக்கு போனால், லைட் ஹவுஸை பார்த்தால் ஒவ்வொன்றும் பழைய நினைவுகளைத்தான் சொல்லும். அது மட்டுமல்ல, திரும்பிய பக்கமெல்லாம் வேதனைதான் பெருகுமே தவிர ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாது. சிங்கார சென்னை அவளுக்கு நரகமாகத்தான் மனக்கண் முன்னால் காட்சி கொடுத்ததே தவிர வேறொன்றும் இல்லை.
இந்த துன்பங்களுக்கெல்லாம் நிரந்தரமான பரிகாரம் தேட வேலையை ராஜினாமா செய்து விடலாமா என்று கூட அவள் யோசித்ததுண்டு. ஆனால் அது அவளுடைய மனசாட்சிக்கு சரி என்று படவில்லை. பள்ளி சிறுவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது மகத்தான தொண்டு. அந்த நல்ல தொண்டினை ஏதோ ஒரு காரணத்திற்காக அவள் இழந்துவிட தயாராக இல்லை. மஞ்சுளா மனதை திடப்படுத்தி கொண்டவளாய் ரயில் பிரயாணத்திற்கு வேண்டிய வசதிகளை செய்யலானாள். சில புத்தகங்களை எடுத்து லெதர் பெட்டியினுள் வைக்க முயன்ற போது ஒரு புகைப்படம் தரையில் விழுந்தது. அதை எடுத்து பார்த்தாள். சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் ஒரு வாலிபனின் போட்டோ அது. மஞ்சுளா உடனே அந்த போட்டோவை 4-5 துண்டுகளாக கிழித்து ஜன்னலுக்கு வெளியே வீசி எறிந்துவிட்டு தன்னுடைய வேலையில் தொடர்ந்து கவனம் செலுத்தலானாள். போட்டோவை பார்த்ததிலிருந்து அவளுடைய உடம்பு அதிர்ந்து கொண்டே இருந்தது. உணர்ச்சி வசப்பட்டு விட்டதால் இன்னதுதான் செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெளிவாக புரியவில்லை. எப்படியோ தன்னை சமாளித்துக் கொண்டு சென்னைக்கு புறப்படுவதற்கு தயாரானாள் மஞ்சுளா. சென்னைக்கு வந்து தலைமை ஆசிரியை பதவி ஏற்று 1 வாரம் கடந்து விட்டது. மஞ்சுளா எதிர்பார்த்ததைப் போல் சென்னை வாழ்க்கை ஒன்றும் வேதனைக்குரியதாக அமைந்துவிடவில்லை. இன்னும் சொல்ல போனால் செங்கல்பட்டில் என்ன உற்சாகம் இருந்ததோ அதே உற்சாகம்தான் சென்னையிலும் இருந்தது. ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகள் எல்லோருமே அவளுக்கு நன்றாக பிடித்து விட்டார்கள். மஞ்சுளா தலைமை ஆசிரியை ஆயிற்றே என்ற கர்வம் இல்லாமல் நடந்து கொண்டதால் எல்லோரும் அவளிடம் மிகுந்த மரியாதை காட்டினார்கள். அன்று வழக்கம் போல அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையினுள் உட்கார்ந்து ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்தாள். அப்பொழுது சுமார் 8 வயதுள்ள சிறுவனை கூட்டிக் கொண்டு சுமார் 35 வயது மதிக்கத்தக்க ஆணும் பெண்ணும் வந்தார்கள். அவர்களை மஞ்சுளா நிமிர்ந்து பார்த்ததும், குறிப்பாக அந்த ஆண் பிள்ளையை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டதை போன்ற அதிர்ச்சிக்குள்ளானாள். வந்தவர்களிடம் எப்படி பேசுவது என்றோ எப்படி வரவேற்பது என்றோ அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த ஆண் பிள்ளை போட்டோவில் காணப்பட்ட வாலிபன் தான் என்பதை அவள் அவனை பார்த்த உடனேயே அடையாளம் தெரிந்து கொண்டாள். அவனுடைய தலைமுடிகளில் சில வெண்மையாக நரைத்திருந்தது. வயது அதிகமாக ஆகியிருக்கிறது என்பதை அது விளம்பரப்படுத்தியது. சீராக வெட்டி விடப்பட்டிருந்த அரும்பு மீசையிலும் சில முடிகள் நரைத்திருந்தன. அவன் விலை உயர்ந்த காஃபி கலர் முழுக்கை சட்டையும் கோட்டும் அணிந்திருந்தான். 10 விரல்களுக்கு 10 வைர மோதிரமும் தங்கச் சங்கிலியோடு கூடிய வாட்சும் கழுத்தில் தங்கச் சங்கிலியும் அணிந்திருந்தான். அவனைப் போலவே அவன் மனைவியும் விலை உயர்ந்த பட்டுப்புடவை உடுத்தியிருந்தாள். அந்த மனிதன் அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போதிலும் அதை கொஞ்சமும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல், எங்கள் பையனை ஸ்கூலில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு எதிரில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவன் மனைவியும் இன்னொரு நாற்காலியில் உட்கார்ந்தாள். மஞ்சுளாவின் சந்தேகம் அதிகரித்தது. ஒருவேளை இது வேறு ஆசாமியாக இருக்குமா? ஆனால் அடுத்த கணமே அவன் ரகுநாத் தான் என்று உள்ளம் உறுதி செய்தது. இதற்கு முன்னால் அவன் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தான்? மஞ்சுளாவும் தன்னை இன்னார் என்று காட்டிக் கொள்ளவில்லை. அதனால் புதிதாக சில சிக்கல்கள் ஏற்படலாம். அவனுடைய மனைவி சந்தேகப்படவும் செய்வாள். ரகுநாத் தன் மகன் ரவியை பற்றிய முழு விவரத்தையும் விளக்கிவிட்டு, அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கும் ஆசிரியர்கள் என் பையனை அர்த்தமில்லாமல் அடிக்கிறார்கள். பணக்கார வீட்டு பிள்ளை என்றாலேயே அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால் தான் இங்கே கூட்டிக் கொண்டு வந்தேன். நீங்கள் தாய் போல எல்லா மாணவர்களையும் கவனித்து வருவதாக கேள்விப்பட்டேன். நான் சொல்வது சரிதானே என்று கூறிவிட்டு கண்களை சிமிட்டினான். அவனுடைய பேச்சில் சில பணக்காரர்களுக்குரிய திமிரும் அகம்பாவமும் நிறைந்திருந்தன. அவன் யாரையும் ஒரு பொருட்டாக எண்ணாதவனைப் போலவே பேசினான். நீங்கள் ஒரு மனு எழுதி கொடுத்து விட்டு போங்கள், எங்களால் முடிந்ததை செய்கிறோம். இதை மஞ்சுளா சொன்னவுடன் ரகுநாத் ஒரு காகிதத்தை எடுத்து மேஜையின் மீது வைத்து ஆங்கிலத்தில் ஏதேதோ எழுதி கையெழுத்திட்டு கொடுத்தான். அவள் அதை வாங்கி படித்து பார்த்துவிட்டு, உங்கள் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோமா இல்லையா என்பதை விரைவில் தபால் மூலம் தெரியப்படுத்தி விடுகிறோம் என்று அமைதியாக சொன்னாள். ஆனாலும் பயத்தின் காரணமாக நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டேதான் இருந்தது. நீங்கள் இப்படி சொன்னால் போதாது, கண்டிப்பாக உங்கள் பள்ளியில் சேர்த்துக் கொள்வதாக வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால்
நான் பெரும் பணக்காரனாக இருந்த போதிலும் என் பையனுக்கு மற்ற பள்ளிகளில் இடம் கிடைப்பது கடினமாக இருக்கிறது என்று சொன்னான். என்னால் முடிந்த மட்டும் பார்க்கிறேன். மற்ற ஆசிரியர்களை கலந்து பேசாமல் இப்பொழுது என்னால் எதுவும் சொல்ல முடியாது என்றாள் அவள். உங்களை நம்பி நாங்கள் போகிறோம். தபாலில் வரும் செய்தி நல்லதாகவே இருக்கட்டும் என்று அதட்டுவதைப் போல் அதிகார தோரணையுடன் சொன்ன ரகுநாத் நாற்காலியை விட்டு எழுந்து வெளியே போனான். ஊமை போல் பேசாமல் இருந்த அவனுடைய மனைவியும் பின்னாலேயே எழுந்து சென்றாள். கணவனும் மனைவியும் ஆணவத்தின் சின்னங்களைப் போலவே காணப்பட்டார்கள். அவர்கள் போனதும் மஞ்சுளா என்ன செய்வது என்று தோன்றாமல் தடுமாற்றம் அடைந்தாள். வாழ்நாளில் யாரை பார்க்க கூடாது என்று நினைத்திருந்தாலோ அவனையே பார்த்து விட்டாள். இப்போது சென்னையை நினைத்து பயந்ததும் அவனுக்காகத்தான். குழந்தைகளுடன் தாய்மை உணர்ச்சியுடன் பழகக்கூடியவள்தான் மஞ்சுளா. பகையாளி என்று தெரிந்தால் கூட உறவை அறுத்து கொள்ள விரும்ப மாட்டாள். எல்லோரிடமும் சகஜமாக பழக வேண்டும் என்ற எண்ணம் தான் ஏற்படும் அவளுக்கு. ஆனால் ரகுநாத்தை பார்த்ததிலிருந்து அவளுடைய உள்ளம் ஒரே அடியாக மரத்து விட்டது. எவ்வளவு அகம்பாவம் நிறைந்தவன் அவன்! பணக்காரனாக இருக்கிறோமே என்ற திமிர் அவனை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது! அவனுடைய மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கொண்டால் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய மன அமைதி குறையும் என்று அவளுக்கு தெரியும். அவனை பார்க்கும் போதெல்லாம் எத்தனையோ விதமான உணர்வுகள் நெஞ்சை தாக்கும் என்பதில் கொஞ்சமும் ஐயமில்லை. இருந்தாலும் தன்னுடைய சுயநலத்திற்காக பள்ளியில் இடமிருந்து அவனை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது தப்பாயிற்றே. தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ள நினைப்பது குற்றமல்லவா? மஞ்சுளா பலவிதமான சிந்தனைகளின் நடுவே என்ன செய்வது என்று தோன்றாது சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த போது ரகுநாத் மட்டும் தனியாக வந்தான். அவனுடைய உதடுகளில் விஷமத்தனமான புன்னகை நெளிந்தோடியது. அவனை மறுபடியும் பார்த்ததும் மஞ்சுளா தான் ஒரு தலைமை ஆசிரியை என்பதையும் மறந்து திடுக்கிட்டாள். அவன் மனைவியையும் குழந்தையையும் வெளியே நிறுத்திவிட்டு தனியாக வந்திருந்தது அவளுக்கு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தியது. மஞ்சுளா, துர்பாகியவசமாக நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்பதால் என் மகனை வஞ்சம் தீர்த்து கொள்ளாதே. அதனால்தான் உன்னை தனியாக பார்த்து பேசிவிட்டு போகலாம் என்ற எண்ணத்துடன் வந்தேன் என்றான் ரகுநாத். மன்னிக்கவும், தலைமை ஆசிரியையாகிய என்னிடம் நீங்கள் இப்படியெல்லாம் பேசியது கொஞ்சமும் விரும்பத்தக்கதல்ல. எங்கள் கடமை எதுவோ அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். அதனால் நீங்கள் எவ்வித கலவரமும் அடையாமல் தைரியமாக வீட்டுக்கு போகலாம் என்று பதில் சொன்னாள் மஞ்சுளா. ரகுநாத் அவளை பார்த்து அசட்டு வலிய சிரித்துவிட்டு, இன்னும் உன்னை பிடித்த குறும்புத்தனம் குறையவில்லை மஞ்சுளா. வயதில் கிழவியானாலும் என்றென்றும் பழைய மஞ்சுளாவாகவே இருப்பாய் போலிருக்கிறது என்று சொன்னான். அவன் தன்னை ஏமாற்றி மோசம் செய்தவன் என்பதால் அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. இருந்தாலும் அவள் தன்னுடைய நிலையை இழந்து விடவில்லை. தயவு செய்து கிண்டல் செய்ய வேண்டாம். இது பள்ளிக்கூடம் என்பது நினைவிருக்கட்டும் உங்களுக்கு என்றாள் பட்டென்று மஞ்சுளா. ஓஹோ, நான் மறந்தே விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவளை அழுத்தமாக பார்த்த ரகுநாத், என் பையனுக்கு நீ இடமில்லை என்று சொல்லிவிட்டாய் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது நான் என்ன நினைத்துக் கொள்வேன் தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்பதால் பழிக்கு பழி வாங்கி கொண்டாய் என்று நினைத்து வருத்தப்படுவேன் என்றான். வீணாக எதற்கு கற்பனை செய்து கொண்டு பேசுகிறீர்கள்? எல்லாம் நல்லபடியாக அமையும். போயிட்டு வாருங்கள். மஞ்சுளா இப்படி சொன்னதும், மஞ்சுளா, நாங்கள் உனக்கு வேண்டியவர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதே என்று மீண்டும் கூறிவிட்டு போனான். தலைமை ஆசிரியை பதவியை உடனே ராஜினாமா செய்துவிட்டு செங்கல்பட்டுக்கே போய்விடலாமா என்றுதான் முதலில் அவளுக்கு தோன்றியது. ஆயினும் அவ்விதம் செய்வது கோழைத்தனம் என்ற எண்ணத்துடன் அமைதி அடைந்தாள் மஞ்சுளா. ரகுநாத்தை பற்றிய நினைவு வரும்தோறும் உள்ளம் கடல் அலைகளைப் போல் சீறி பாயும் என்பதில் ஐயமில்லை. வயிறு பற்றி கொண்டு எரிவதை போன்ற பிரமையும் ஏற்படும். ஆயினும் எது வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று தைரியம் அடைந்தாள். தினசரியும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பவர்களால் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விட முடியாதல்லவா? ஏதோ ஒரு சக்தியினால் உந்தி தள்ளப்பட்ட மஞ்சுளா, ரகுநாத்தும் அவனை சார்ந்தவர்களும் போய்விட்டார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் மாடியில் உள்ள வராந்தாவில் வந்து நின்று கீழே பார்த்தாள். புத்தம் புதிய பிளைமவுத் கார் ஒன்று
வாசலுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதன் பக்கத்தில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்தான். அவன் மறைவாக இருந்து புகையை உள்ளே இழுத்து ஊதிக் கொண்டிருந்ததால் அவன் காரோட்டியாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டாள் மஞ்சுளா. அப்போது ரகுநாத்தும் மற்றவர்களும் வந்தார்கள். காரோட்டி அவர்களை கண்டதும் சிகரெட்டை வீசி எறிந்து சட் என்று எழுந்து நின்றான். அதே நேரத்தில் அவனுடைய கன்னத்தில் பலார் என்று ஓர் அறை விழுந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் எதிரில வச்ச புகை பிடிச்சுக்கிட்டு இருப்ப? எஜமான்கிற மரியாதை கொஞ்சமாவது இருக்கா? ரகுநாத் வாயில் வந்ததை வார்த்தைகளாக்கி அவனை திட்டினான். காரோட்டி கன்னத்தை தடவி பார்த்து கொண்டானே தவிர எதுவுமே பேசவில்லை. அடிமை என்று சொல்லுவார்களே, அதை போன்ற நிலைமைதான் அவனுக்கும். அவன் பவ்யமாக நின்று காரின் கதவுகளை திறந்து விரித்து வைத்ததும் தம்பதி சகிதம் பின் ஆசனத்தில் ரகுநாத் ஏறி அமர்ந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் காரோட்டி கதவை ஓங்கி அறைந்து மூடிவிட்டு தனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்து காரின் விசையை முடுக்கினான். கார் அந்த இதயமில்லாத பணக்கார மிருகங்களை சுமந்து கொண்டு விரைந்து சென்றது. பகுதி 2, அத்தியாயம் 3. ரகுநாத் மூர்க்கத்தனமாக நடந்து காரோட்டியின் கன்னத்தில் அறைந்ததை நேருக்கு நேராய் பார்த்த மஞ்சுளா, தெய்வமே, இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க கூடாதா என்று நினைத்து வருந்தினாள். பணம் இருந்துவிட்டால் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்ற எண்ணமா? இதை போன்ற எதேச்சாதிகாரத்திற்கு முடிவே கிடையாதா? மஞ்சுளாவின் இளகிய உள்ளம் வேதனையை கடலாக மாற்றியது. ஆனாலும் அவளால் என்ன செய்ய முடியும்? ரகுநாத்தை பார்த்து பேசவோ புத்திமதி கூறவோ அவள் கொஞ்சமும் விரும்பவில்லை. அவனுடைய முகத்தை என்றைக்குமே பார்க்க கூடாது என்பதுதான் அவளுடைய ஒரே வைராக்கியம். ஆனாலும் இனி என்ன செய்வது? பார்த்தே தீர வேண்டிய நிர்பந்தத்தை விதி தானாகவே ஏற்படுத்தி கொடுத்து விட்டதே. அன்று மாலையில் மற்ற ஆசிரியர்களுடனும் கலந்து பேசிவிட்டு ரவியை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக் கொள்வது சம்பந்தமாக பதில் எழுதி அனுப்பினாள். வகுப்பில் ஒரு பையனுக்குரிய இடம் இருப்பதால் மறுக்க முடியவில்லை. சிறுவன் ரவி பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து 1 மாதம் கடந்து விட்டது. மஞ்சுளாதான் அவனுடைய வகுப்பு ஆசிரியை. ரவி தந்தையின் குணாதிசயத்தை அப்படியே உரித்து கொண்டு பிறந்திருந்தான். அகம்பாவமான செருக்கு அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இருந்தது. வகுப்பில் இருக்கும் எல்லா மாணவர்களுடனும் சண்டைக்கு போய்விடுவான். ஆசிரியர்களிடம் கூட மரியாதையாக நடந்து கொள்வதில்லை. மஞ்சுளா அவனால் மற்ற மாணவர்களும் மாணவிகளும் கெட்டுப்போய் விடுவார்களோ என்று நினைத்து வருந்தினாள். ஒரு குடம் பாலை கெடுப்பதற்கு சிறியதொரு உப்புக்கல் போதாதா? மற்ற ஆசிரியைகளும் அவனை பள்ளிக்கூடத்தில் இருந்தே விலக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியை மஞ்சுளாவிடம் புகார் செய்தார்கள். ஆனால் மஞ்சுளா அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பினால் எப்படியும் அவனை திருத்திவிட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தாள். சிறுவன் ரவியினால் மஞ்சுளா எத்தனையோ தொல்லைகளை அனுபவித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனை கண்காணித்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு புகட்டுவதற்குள் போதும் என்றாகிவிட்டது மஞ்சுளாவுக்கு. அவன் மற்ற மாணவர்களையும் மாணவிகளையும் வம்பு கிழுப்பதிலும் தலையில் குட்டுவதிலுமே முழு நேரத்தையும் செலவழித்து வந்தான். இதனால் வகுப்பில் ஒழுங்காக பாடமே நடைபெறுவதில்லை. சதாவும் அவனால் கூச்சல்தான் வகுப்பில். மஞ்சுளா படிப்படியாக அவனுடைய உள்ளத்தை பண்படுத்தி கொண்டே வந்தாள். கடைசியில் ஓரளவு அவளுக்கு வெற்றியும் கிடைத்தது. அவன் குறும்புத்தனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டு அவளிடம் மரியாதை செலுத்தவும் ஆரம்பித்தான். அவனுடைய குணத்தை ஓரளவு மாற்றிவிட்டோமே என்பதை நினைத்த போது அவளுக்கு பெருமையாகவே இருந்தது. மகனை பார்க்க வேண்டும் என்ற கித்தாப்புடன் ரகுநாத் அடிக்கடி பள்ளிக்கூடத்திற்கு வருவான். மஞ்சுளாவிடம் தொணதொணவென்று பேசுவதுதான் அவன் வாடிக்கையாக செய்து வரும் பொழுதுபோக்கு. மஞ்சுளா அவனை பார்க்கும் போதெல்லாம் பழைய நினைவுகள் உந்தி தள்ளப்பட்டவளாக மனம் குமுறுவாள். ஆயினும் அவள் எந்த குமுறலையும் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, சக ஆசிரியைகளுக்கு கூட அவனை பற்றி எதுவும் தெரியாமல் மறைத்து விட்டாள் மஞ்சுளா. அவள் கல்லூரி மாணவியாக இருந்தபோது ரகுநாத்தும் மாணவனாக இருந்தான். கல்லூரி பருவத்தில் காதல் தொற்றிக்கொள்வது நியதி என்பதால் அதன் முறைப்படி
காதல் அவர்களையும் தொற்றிக் கொண்டது. அவன் லட்சாதிபதி, ஆனால் அவள் ஏழை. 2 பேரும் கல்லூரி படிப்பு முடியும் வரையிலும் காதலித்தார்கள். படிப்பு முடிந்ததும் அவர்களுடைய காதல் படிப்பும் முடிவடைந்து விட்டது. ரகுநாத் அவளுடைய புனிதத்தை சூறையாட காதல் என்ற கவசத்துடன் எவ்வளவோ முயன்று பார்த்தான். ஆனால் மஞ்சுளா கடைசி வரையில் ஏமாறவில்லை. மணமாலை சூட்டுவதற்கு தன்னுடைய கழுத்தை நீட்டுவதற்கு தயாராக இருந்தாளே தவிர உடற்பசியை தீர்த்துக் கொள்ள ஒருபோதுமே அவள் சம்மதிக்கவில்லை. அவன் எந்த நோக்கத்தோடு அவளை நேசித்த போதிலும் மஞ்சுளா அவனை முழுக்க முழுக்க நம்பினாள். எப்படியும் தன்னை கல்யாணம் செய்து கொள்வான் என்று உறுதியோடு இருந்தாள். ஆனால் அவன் அவளுடைய காதலை உதறி தள்ளிவிட்டு வசந்தா என்ற பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டான். மஞ்சுளா காதல் தோல்வியை நினைத்து கலங்கிய போதிலும் ஒரே ஒரு விஷயத்தை நினைத்து மட்டும் திருப்தி அடைந்தாள். அதாவது தன்னுடைய கற்பு பறிபோகாமல் பாதுகாக்கப்பட்டதே என்ற திருப்திதான் அது. அதிலிருந்து அவள் முற்றிலும் மாறுபட்ட பெண்மணியாகவே மாறிவிட்டாள். காதல் என்று சொன்னாலே கசப்பாகி விட்டது. அவளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே மறத்து விட்டன. அதன் பிறகு அவள் சென்னையிலேயே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் திருச்சிக்கு போய் ஆசிரியர் படிப்பு படித்து தேர்வு பெற்றாள். செங்கல்பட்டில் அவளுக்கு ஆசிரியை வேலை கிடைத்தது. 4-5 வருடங்களை செங்கல்பட்டிலேயே வேலை செய்தாள். கடைசியாகத்தான் அவள் சென்னைக்கு பதவி உயர்வுடன் மாற்றப்பட்டாள். மஞ்சுளா எவ்வளவுதான் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்ட போதிலும் கண்கள் கலங்கத்தான் செய்தன. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஏற்படக்கூடிய காதலுக்கு அதிக சக்தி இருக்கிறது போலும். அன்று மாலையில் வழக்கம் போல் வகுப்புகள் முடிவடைந்ததும் எல்லா மாணவர்களும் மாணவிகளும் போனார்கள். சில மாணவர்களை அழைத்துச் செல்வதற்கு பெற்றோர்களோ நண்பர்களோ வருவார்கள். இன்னும் சிலருக்காக கார்களும் ரிக்ஷா வண்டிகளும் காத்து கொண்டு நிற்கும். ரவிக்காக அவனுடைய பிளைமவுத் கார் தினசரியும் வரும். ஆனால் அன்றைக்கு மட்டும் வெகு நேரம் ஆகிய பிறகும் ரவிக்காக எந்த காரும் வரவில்லை. மற்ற மாணவர்களுக்காக காத்து கொண்டிருந்த ரிக்ஷா வண்டிகளும் கார்களும் அனைத்தும் போய்விட்டன. மாணவர்களும் மாணவிகளும் அவரவர் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் கூட போய்விட்டார்கள். ஆனால் ரவியும் மஞ்சுளாவும் தான் கடைசியாக நின்று கொண்டிருந்தார்கள். எல்லோரும் போய்விட்டதால் ரவிக்கு அழுகை அழுகையாக வந்த கண்ணீரை புடவை முந்தானையால் துடைத்துவிட்ட மஞ்சுளா, உன்னை அழைத்துச் செல்வதற்காக கார் ஏன் வரவில்லை என்று கனிவுடன் கேட்டாள். அந்த டிரைவருக்கு திமிரு அதிகம். அதனால் எங்கேயாவது ஹோட்டலில் உட்கார்ந்து மூக்கு முட்டை சாப்பிட்டு கொண்டிருப்பான். சிறுவன் ரவி இப்படி சொன்னதும், வேலை செய்யும் தொழிலாளிகளை நாம் அலட்சியமாக நினைக்க கூடாது ரவி. அவன் எதற்காக வரவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் எதையுமே உறுதியிட்டு பேசக்கூடாது. நாம் எப்பொழுது எதை பேசினாலும் கண்ணியம் நிறைந்திருக்க வேண்டும் என்று மஞ்சுளா அறிவுரை கூறினாள். ரவி அவள் சொன்னதை கேட்டும் அமைதி அடைந்து, நான் எப்படி வீட்டுக்கு போவேன் டீச்சர் என்று கூறி கண்களை கசக்கினான். இன்னும் சிறிது நேரம் வரையில் பார்ப்போம். அதற்குள் டிரைவர் வராவிட்டால் நானே ஒரு டாக்ஸியில் ஏற்றிச் சென்று உன்னுடைய வீட்டில் உன்னை ஒப்படைத்து விட்டு வருவேன் என்றாள் மஞ்சுளா. அவன் ஆனந்தமடைந்தவனாக மஞ்சுளாவின் கையை பிடித்துக் கொண்டான். அதே நேரத்தில் பிளைமவுத் கார் மின்னல் வேகத்தில் ஊடுருவி பாய்ந்து வந்து ஒரு உலுக்கலுடன் நின்றது. காரோட்டி காரில் இருந்து கீழே இறங்கி வந்து காரின் பின்புறத்தை பார்த்துவிட்டு விம்மினான். அவனுடைய கண்களில் கண்ணீர் கோர்த்து நின்றது. ரவி காரின் பின்கதவை திறந்து கொண்டு ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்தான். காரோட்டி தயங்கியபடியே நின்று கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் காரின் பின்புறத்தையே கவனித்துக் கொண்டிருந்தன. ஏன் இன்றைக்கு இவ்வளவு நேரம் என்று கேட்டுக்கொண்டே மஞ்சுளா அவன் பக்கத்தில் போய் நின்றாள். காரோட்டி பாபு கண்ணீரை 2 கைகளாலும் துடைத்துவிட்டு, என்னுடைய காரின் பின்பாகத்தில் இன்னொரு கார்காரன் வந்து மோதிவிட்டான், அதனால் பின்புறம் நசுங்கிவிட்டது என்று சொன்னான் கவலையுடன். அவன் கட்டுமஸ்தான உடற்கட்டும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவனாக இருந்தான். இளமையின் பூரிப்பு அவனுடைய உடலெங்கும் பரவி நின்றது. வயது 20 தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆண் மகன் கண் கலங்கியது மஞ்சுளாவுக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இல்லைதான். ஏனென்றால் அவனுடைய முதலாளி ரகுநாத் முன்கோபி என்றும் முரட்டுத்தனம் நிறைந்தவன் என்றும் அவளுக்கு தெரியும். ஏற்கனவே அவன் 1 மாதத்திற்கு முன்னால் கன்னத்தில் அறைந்த காட்சியை
நேருக்கு நேராக பார்த்திருந்தாளே மஞ்சுளா, உன் முதலாளி கோபித்துக் கொள்வார் என்று பயப்படுகிறாயா? கனிவான கேள்வி மஞ்சுளாவிடமிருந்து வந்தது. ஆமாம், காரணமில்லாமல் கோபித்துக் கொள்ளும் அவர் காரில் அடிபட்டதற்காக என்னென்ன செய்வாரோ என்று தெரியவில்லை. இன்றைக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று காரோட்டி பாபு பொறுமினான். காரில் அடிபட்டதற்கு யார் காரணம் கேட்டாள் மஞ்சுளா. பின்னால் வந்த காருதான். நான் என்னுடைய காரை நிறுத்தி கொண்டிருந்த போது இடித்து விட்டது. தவறு அவனை சேர்ந்ததுதான் என்று எல்லோருமே சொன்னார்கள். ஆனால் என்னுடைய முதலாளிக்கு நல்லது கெட்டதை பற்றி சிந்திக்க தெரியாதே என்றுதான் நான் அஞ்சுகிறேன் என்றான் அவன். பாபுவின் நிலைமையை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தது. அவனுக்காக மிகவும் வருத்தப்பட்டாள் மஞ்சுளா. இப்படிப்பட்ட வாலிபன் ஒருவன் வீணாக உதைவாங்க போகிறானே என்ற கவலை அவளையும் ஆட்கொண்டது. நீ குற்றமற்றவன் என்பதை முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும். உனக்கு பயமாக இருந்தால் வேறு யாரையாவது அழைத்துச் சென்று சொல்ல வைக்கலாம். அந்த வாலிபன் அவள் சொன்னதை கேட்டு கனப்பொழுது நினைத்துவிட்டு, என் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் யாருமே சென்னையில் இருப்பதாக தெரியவில்லை. நான் ஓர் அனாதை வாதியாரம்மா. நீங்கள் நினைத்தால் எனக்கு உதவி செய்ய முடியும். உங்கள் பேச்சை அவர் உண்மை என்று நம்புவார் என்று சொன்னான் காரோட்டி. அவன் தன்னை துணைக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறான் என்பதை மஞ்சுளா தெளிவாக தெரிந்து கொண்டாள். அவனுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே அவளுக்கு எழுந்தது. ஆனால் கரும் புலியாகி அவனுடைய குகைக்கு எப்படி போவது? வேண்டுமானால் நான் ஒன்று செய்கிறேன். நீ இங்கே இருந்து போவதற்குள் டெலிபோன் மூலம் பேசி நிலைமையை விளக்கி விடுகிறேன் என்றாள் மஞ்சுளா. தலைமை ஆசிரியை சொன்னால் அவளுடைய பேச்சுக்கு முதலாளி ரகுநாத் கட்டுப்படுவான் என்று பாபு நம்பினான். அவன் நம்பியதிலும் தவறு இருக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய மகன் துஷ்டன் என்று தெரிந்த பிறகும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கொண்டாளே. இதனால் அவளுக்கு மற்றவர்களை விட அதிக செல்வாக்கு இருக்கலாமே. நீங்கள் இந்த உதவியை உடனடியாக செய்துவிட்டால் அதுவே எனக்கு போதும். தயவு செய்து இப்பொழுதே டெலிபோன் செய்து விடுகிறீர்களா டீச்சர் அம்மா என்று கேட்டான். மஞ்சுளா அவனுக்கு அபயம் கொடுப்பது போல் தலையை அசைத்தாள். நான் வருகிறேன் டீச்சர் அம்மா என்று சொன்ன பாபு காரின் முன்புறத்தில் அமர்ந்து நேரமாகி விட்டதால் சற்று வேகமாக காரை ஓட்டிச் சென்றான். கார் திரும்பும் போது பின்புறத்தை கவனித்தாள் மஞ்சுளா. காரின் பின்புறம் சிறிதளவு நசுங்கி இருந்தது. அத்தியாயம் 4. மிருகத்தனமான முறையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் ரகுநாத்துடன் பேசப் போகிறோமே என்பதை நினைத்த போது மஞ்சுளாவுக்கு சற்று விரசமாகத்தான் இருந்தது. அவனுடைய முகத்திலேயே விழிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்த அவள் பேசுவதற்கு எப்படி மனம் ஒப்புவாள்? ஆயினும் அப்பாவி வாலிபனாகிய பாபுவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன்னுடைய அறையினுள் சென்று ரகுநாத்துக்கு டெலிபோன் செய்தாள். நான் தான் ரகுநாத் ஸ்பீக்கிங் என்று மறுமுனையில் இருந்து பதில் வந்ததும் மஞ்சுளா விபத்தை பற்றிய விவரத்தை கூறிவிட்டு, உங்கள் பாபு குற்றமற்றவன், அதனால் அவனை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாள். ஆனால் அதற்கு அவன் கூறிய பதிலோ, மஞ்சுளா, இது உனக்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத விஷயம். அதனால் நீ இதில் தலையிடாதே. மேலும் பாபு வாலிபன். அவனுக்காக நீ பரிந்து பேசினால் பார்ப்பவர்கள் வித்தியாசமாக நினைத்துக் கொள்வார்கள். மேலும் உனக்கும் வயது அதிகமாகி விடவில்லையே. பார்ப்பதற்கு கல்யாண பெண்ணை போல்தானே ஜம்மென்று இருக்கிறாய். எனக்கே சில நேரங்களில் பழைய நினைவுகள் வந்து விடுவதுண்டு. அதற்கு மேல் மஞ்சுளாவால் அதை கேட்டு சகித்து கொள்ள முடியாததால் ரிசீவரை அதற்குரிய இடத்தில் வைத்துவிட்டு மிகுந்த வேதனையை அனுபவித்தாள். அவன் எப்படிப்பட்ட இரக்கமற்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டான். கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவானா? பாபு வாலிபனாம். அவனுக்காக பரிந்து பேசினால் பார்ப்பவர்கள் வித்தியாசமாக நினைத்துக் கொள்வார்களாம். அப்படி நினைத்துக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அவனுக்கு அதிகபட்சம் 20 வயது இருக்க முடியாது. ஆனால் எனக்கோ 30 வயதுக்கு மேலாகிவிட்டது. பார்ப்பவர்களுக்கு வயதில் உள்ள இந்த ஏற்றத்தாழ்வுகளா தெரியாது? மஞ்சுளா மிகுந்த குழப்பம் அடைந்தவளாக வீட்டுக்கு வந்தாள். மனதை கவலை அழுத்திக் கொண்டே இருந்ததால் அமைதி கொஞ்சம் கூட ஏற்படவில்லை. அன்று இரவு மணி 11 இருக்கும். மஞ்சுளாவுக்கு இன்னும் தூக்கம் வரவில்லை. படுக்கையில் படுத்திருந்த போதிலும் கண்களை திறந்தபடியேதான் இருந்தாள். வாழ்க்கையில்
அமைதியான ஓர் உலகத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த நினைப்பு, எண்ணம் ஆகியவை எல்லாம் விழலுக்கு இறைத்த நீரைப் போல நின்றுவிட்டன. பாபுவை அவளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. எப்படிப்பட்ட கெட்ட குணமும் அயோக்கியத்தனமான புத்தியும் இருந்திருந்தால் ரகுநாத் இப்படி ஆணவமாக பேசுவான்? எல்லோரையும் அவன் தன்னைப் போலவே நினைத்துக் கொண்டிருக்கிறானா? இல்லாவிட்டால் இவ்வளவு தைரியமாக ஒருபோதுமே பேசியிருக்க முடியாதே. மஞ்சுளா படுக்கையில் புரண்டு குப்புறப்படுத்தாள். முகம் தலையணைக்குள் அழுந்தியது. பாபுவை எப்படியும் ரகுநாத் அடித்து நொறுக்கி இருப்பான். சிகரெட்டு குடித்துக் கொண்டிருந்ததற்கே கொஞ்சமும் சகித்துக் கொள்ளாமல் கன்னத்தில் அறைந்த அவன் இவனை இப்போது விட்டு வைப்பானா? அவள் ஏதேதோ நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்த போது கதவை படபடவென்று இடிக்கும் ஓசையும், டீச்சரம்மா டீச்சரம்மா என்று பரபரப்புடன் அழைக்கும் குரலும் கேட்டன. பாபுதான் தன்னை அழைக்கிறான் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. அவனுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டதோ? மஞ்சுளா வாரி சுருட்டி கொண்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள். அவள் எதிர்பார்த்ததைப் போல் பாபுதான் அங்கே நின்று கொண்டிருந்தான். பாபு, நீயா என்று சொன்ன மஞ்சுளா அவன் நிற்க முடியாமல் தடுமாறுகிறான் என்பதை புரிந்து கொண்டதும் அவனது வலது கையை எடுத்து தன்னுடைய தோளோடு போட்டுக்கொண்டு கைத்தாங்கலாக அழைத்து வந்து படுக்கையில் உட்கார வைத்தாள் மஞ்சுளா. உடனே அவன் படுக்கையில் படுத்துக் கொண்டான். இளம் ரத்தம் பாய்ந்தோடக்கூடிய பாபுவுக்கா இந்த நிலைமை என்று எண்ணிய மஞ்சுளா அவனுடைய உடம்பின் மீது பார்வையை ஓடவிட்டாள். சட்டையின் சில பகுதிகளில் திட்டு திட்டாக ரத்தம் கசிந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. அவனை ரகுநாத் அடித்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட மஞ்சுளா, உன்னை அவர் அடிச்சாரா என்று பதட்டத்துடன் கேட்டாள். பாபுவால் பேசவே முடியவில்லை. அவன் மெல்ல எழுந்து கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டு திறப்பு வைக்க தைக்கப்பட்டிருந்த சட்டையை விளக்கினான். என்ன அக்கிரமம்! வரிப்புலியைப் போல் அவனுடைய உடலெங்கும் வளைந்த இரத்த கோடுகள் காணப்பட்டன. சவுக்கினால் அடித்ததால் ஏற்பட்ட காயங்கள் தான் அவை. பாபு, என்ன இதெல்லாம் என்று பதறிய மஞ்சுளா மேலே இருந்த மின்சார விசிறியை சுழல விட்டுவிட்டு சமையல் அறையினுள் ஓடினாள். பாபு வலி பொறுக்க முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தான். அவனால் கட்டிலில் படுத்துக் கொண்டிருக்கவும் முடியவில்லை. எங்கே சாய்ந்தாலும் அந்த இடத்திலெல்லாம் தசை வலித்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் மஞ்சுளா கொதித்த வெந்நீர் எடுத்து கொண்டு வந்து சுத்தமான துணியை அதில் நனைத்து எடுத்து பிழிந்து அவனுடைய உடலெங்கும் லேசாக ஒத்தடம் கொடுத்தாள். பாபுவுக்கு அது இதமாக இருந்தது. தன்னுடைய உடலின் பல பகுதிகளையும் அவளுக்கு வசதியாக்கி கொடுத்தான். அவன் பெண்ணின் ஸ்பரிசத்தையே இதுவரையிலும் பெற்றதில்லை. அதனால் மஞ்சுளாவின் கரம் உடம்பில் பட்டபோது எத்தனையோ விதமான உணர்ச்சிகளை அடைந்தான். உடலில் கிளுகிளுப்பு ஏற்பட்டு கூச்சம் உண்டாவதை போன்ற பிரமையும் எழுந்தது. மஞ்சுளாவின் மென்மையான பசுமையான கரம் அவனுடைய உடம்பில் பட்டபோது அவன் இந்த உலகத்திலேயே இருக்கவில்லை. தன் உடலெங்கும் பலமான காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் தாங்க முடியாத வலி ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அவன் மறந்துவிட்டான். ஆனால் மஞ்சுளா அவற்றை எதையுமே கவனிக்கவில்லை. அவனுடைய வலியை போக்குவதிலும் ரத்தம் கசிந்திருக்கும் இடங்களில் டிஞ்சரில் பஞ்சை தோய்த்து எடுத்து போடுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தாள். பாபு, எப்படி இருக்கு உடம்பு? வலி பரவாயில்லையா? பாபு அவளுடைய 2 கைகளையும் பற்றி கண்களில் ஒத்திக் கொண்டு வணங்கினான். ஒரு மிருதுவான சுகம் அப்பொழுது அவனுக்கு ஏற்படத்தான் செய்தது. டீச்சரம்மா, உங்களை என்னன்னு புகழ்றதுன்னே எனக்கு தெரியல. உங்களுடைய அன்பு கிடைக்க பெற்றனா ரொம்ப பாக்கியசாலி. அவன் கட்டிலை விட்டிறங்கி நின்றான். ஏன் அதுக்குள்ள? கட்டிலில் படுத்துக்கோ. 2 தினங்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டால் காயங்கள் ஆறிவிடும் என்றாள் மஞ்சுளா. என் காயங்கள் ஆறுவதை பற்றி நான் கொஞ்சமும் கவலைப்படவில்லை டீச்சரம்மா. உங்கள் பேச்சையும் அலட்சியப்படுத்தி என்னை அடித்து நொறுக்கிய ரகுநாத் மீது போலீசில் புகார் செய்ய போகிறேன். அவனுக்கு புத்தி புகட்டாமல் நான் விடப்போவதில்லை. என்னதான் முதலாளியாக இருந்த போதிலும் தொழிலாளியை கை நீட்டி அடிப்பது தப்பல்லவா? அவர்கள் போலீசாரிடம்தான் நியாயம் தேட முடியும். மஞ்சுளா அவன் எதிர்த்து அடிக்காமல் வந்திருக்கிறான் என்பதை நினைத்து மகிழ்ந்த போதிலும் ஏழை ஒருவன் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறானே என்று மிகவும் வருந்தினாள். இந்த மாதிரியான மனித மிருகங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டியது முறைதான்.
அப்பொழுதுதான் மற்றவர்களிடமாவது மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வார்கள். ஆனால் போலீஸ் மூலம் நடவடிக்கை எடுப்பதை அவள் கொஞ்சமும் விரும்பவில்லை. எதையுமே கூடி பேசி சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை உடையவள் அவள். பாபு, நீ போலீசுக்கு போவதை நான் கொஞ்சமும் விரும்பவில்லை. அவர்கள் வழக்கு தொடர்ந்து அவருக்கு தண்டனை கிடைத்து விடுவதாகவே வைத்துக் கொள்வோம். உன் மீது விழுந்த தழும்புகள் மறையுமா என்று கேட்டாள். மறையாது என்பது உண்மைதான். ஆனால் கொத்தி விட்டது கருணாகம் என்பது தெரிந்த பிறகு அதை அடித்துக் கொள்ளாமல் உயிருடன் விடலாமா? அந்த நாகத்தால் என்னை போன்ற பலருக்கு தீங்குதான் ஏற்படும். பாபு எவ்வளவுதான் சொன்ன போதிலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் எண்ணத்தை மஞ்சுளா கொஞ்சம் கூட வரவேற்கவில்லை. கடைசியில் அந்த எண்ணத்தையே அவன் கைவிடும்படி செய்தாள். அப்படியானால் ரகுநாத்தை போன்ற கயவர்கள் இனிமேலும் வாழத்தான் வேண்டுமா என்று எதிர்கேள்வி கேட்டான் பாபு. கயவர்கள் சிறிது காலம் எதேச்சாதிகாரத்துடன் வாழ்ந்த போதிலும் காலம் அவர்களுடைய கொட்டத்தை தாமாகவே அடக்கிவிடும். அதனால் அவரை தண்டிக்கும் பொறுப்பை நாம் இயற்கைக்கு ஒப்படைத்து விடுவோமே. அவருடைய மகன் இப்பொழுது மற்றவர்களோடு சேர்ந்து பழகும் நல்ல பையனாக மாறிவிடவில்லையா? பாபு வெளியே போவதுதான் நல்லது என்ற எண்ணத்துடன் உங்கள் சொற்படியே நான் நடப்பேன் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய உதவிக்கு எப்படி கைமாறு செய்வது என்று தோன்றாமல் நான் விழிக்கிறேன் டீச்சர் அம்மா. என்றைக்காவது என் கடமையை நிறைவேற்றும் காலம் வரும் என்ற நம்பிக்கையுடன் இப்போது நான் புறப்படுகிறேன். டீச்சர் அம்மா, நான் போய் வரட்டுமா என்று கூறி கண் கலங்கினான். இல்ல பாபு, நீ எங்குமே போகக்கூடாது. உனக்கு நல்ல நிலைமை வரும் வரையில் நீ என்னுடன் தான் இருக்க வேண்டும். மஞ்சுளா பளிச்சென்று சொல்லிவிட்டாலே தவிர அதன் பிறகு ஏன் இப்படி சொன்னோம் என்று நினைத்து வருந்தினாள். ஆனாலும் மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவனை வெளியே விட்டு விடுவதற்கு கொஞ்சமும் அவள் விரும்பவில்லை. அவன் தன்னுடனேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம், அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை போன்ற மயக்கம் எல்லாமே இருந்தது. பாபு அவள் என்ன அர்த்தத்தில் இப்படி சொன்னாள் என்பதை புரிந்து கொள்ளாமல் விழித்தான். ஒருவேளை அவள் தன்னை நேசிக்கிறாளா? பின்பு மஞ்சுளா கட்டில் ஓரமாக நின்று கொண்டு, ஏதாவது சாப்பிட்டாயா பாபு என்று மிகுந்த கனிவோடு கேட்டாள். ஆமாம் என்று பாபு பதில் சொன்னான். நீ பொய் சொல்லுகிறாய் என்பது தெளிவாக தெரிகிறது பாபு. இரு, காஃபி போட்டு எடுத்து வருகிறேன் என்று சொன்ன மஞ்சுளா முதலில் அலமாரியை திறந்து சில பிஸ்கட்டுகளை எடுத்து ஒரு பீங்கான் பிளேட்டில் வைத்து கொண்டு வந்து கொடுத்தாள். பாபுவின் நெஞ்சு நெகிழ்ந்தது. வாத்தியார் அம்மாவுக்குத்தான் எவ்வளவு அன்பு, கருணை. இந்த கருணைக்கும் அன்புக்கும் என்ன அர்த்தம்? அதுதான் அவனுக்கு புரியவில்லை. ஆனாலும் அவற்றிற்கு பின்னணியில் ஏதோ ஒன்று இருக்கக்கூடும் என்பதை மட்டும் அவன் உணர்ந்தான். மஞ்சுளா அவன் பிஸ்கட்டுகளை சாப்பிட்டு முடிப்பதற்குள் காஃபி தயாரித்து எடுத்து வந்து கொடுத்தாள். எவர் சில்வர் டம்ளரை பற்றிய போது தற்செயலாக மஞ்சுளாவின் கையை தீண்டிவிட்டான் பாபு. அப்போது மின்சாரம் பாய்ந்து விட்டதை போன்ற உணர்ச்சி ஏன் ஏற்பட வேண்டும்? உடலெங்கும் ஒருவித புல்லரிப்பு ஏற்படுவானேன்? எனக்காக நீங்கள் மிகுந்த சிரமப்படுகிறீர்கள் டீச்சர் அம்மா. தூங்கக்கூடிய உங்கள் பொன்னான நேரத்தை நான் வீணாக்கி விட்டேன் என்று வருந்தினான் பாபு. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பாபு. கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்வது என்றால் எனக்கு மிகுந்த திருப்தியாகத்தான் இருக்கும். மஞ்சுளா இப்படி சொன்னபோது அவளுடைய குரல் ஏனோ நடுங்கியது. அதை பாபு கவனிக்க தவறவில்லை. அவளுடைய குரல் நடுக்கத்திற்கான காரணத்தை அலசி ஆராய்வதில் மூழ்கினான் பாபு. ஆனால் அடுத்த கணமே தான் செய்வது தவறு என்று மனசாட்சி இடித்து கூறியது. உதவி செய்யும் அந்த பெண்மணியை பற்றி தப்பாக நினைக்கலாமா? அதை போன்ற துரோகம் வேறென்ன இருக்க முடியும்? மஞ்சுளா கல்யாணமாகாதவள்தான். ஆனால் அவளுடைய வயது 30 கடந்து விட்டது. காலாகாலத்தில் அவளுக்கு கல்யாணமாகி இருந்தால் கல்யாண வயதில் அவளுக்கும் ஒரு மகள் இருப்பாள். அவன் எதையோ நினைத்து குழம்புகிறான் என்பதை புரிந்து கொண்ட மஞ்சுளா எதை பற்றியும் சிந்திக்காமல் அமைதியாக படுத்து தூங்கு பாபு. விடிந்த பின்பு அடுத்து நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிக்கலாம் என்று கூறினாள். பாபு தன் தலையை அசைத்ததும் மஞ்சுளா ஒரு போர்வையை எடுத்து அவனுடைய காலில் இருந்து கழுத்து வரையிலும் இழுத்து பொருத்தினாள். அப்போது பாபுவின் உடலெங்கும் வியர்த்து கொட்டியது. எத்தனையோ விதமான கற்பனை உணர்வுகள் பொங்கி மறைந்தன. பின்னர் மஞ்சுளா ஜன்னல்களை மூடிவிட்டு
பக்கத்து அறையினுள் சென்று கதவை மூடி தாளிட்டுக் கொண்டாள். படுத்துக் கொள்வதற்கு பழைய புடவை ஒன்றைத்தான் அவள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. மஞ்சுளா படுத்துக்கொண்டே கற்பனை உலகில் சஞ்சரிக்க தொடங்கினாள். அவளுடைய உள்ளம் எதையோ நினைத்து குழம்பியது. பகுதி 3 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 5. பாபு வந்து 2-3 தினங்கள் கடந்து விட்டன. அவன் பூரண குணமடைந்து விட்டான். தான் ஒரு வாலிபனாக இருந்தும் அந்த வீட்டிலேயே தங்கி இருந்தது என்னவோ போல இருந்தது அவனுக்கு. மேலும் மஞ்சுளாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி ஏற்பட்டது. அதுவும் அல்லாமல் அவளுடைய அழகை ரசிக்கவும் கண்கள் துடித்தன. தான் செய்வது தப்பில்லையா என்பதை புரிந்து கொள்ளும் சக்தியும் அவனுக்கு ஏற்படவில்லை. ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது? 30 வயதுள்ள ஒரு பெண்ணை விபரீதமான எண்ணத்துடன் கற்பனை செய்து பார்ப்பது தப்பல்லவா? மஞ்சுளா காலையில் குளித்துவிட்டு தூய வெண்ணிறத்தில் பச்சை புள்ளிகள் போடப்பட்ட புடவையும் சிவப்பு நிற ஜாக்கெட்டும் அணிந்து கொண்டு நிலை கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டு தன்னுடைய தோற்றத்தை பார்த்தாள். வயது அதிகமாகிவிட்டது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்படவில்லை. கூந்தல் கலைந்து கிடந்து பருவ பெண்ணை போலவே காட்சி கொடுப்பதை போன்ற பிரமை ஏற்பட்டது. இப்பொழுது வேறு யாராவது அவளை பார்த்தால் 18 வயது கூட மதிக்க மாட்டார்கள். மஞ்சுளா பற்களை லேசாக காட்டி முறுவலித்தாள். ஆஹா, முல்லை சரத்தை போன்ற பல்வரிசையின் அழகுதான் என்ன! குருத்து வாளியை போல் மதமதப்புடன் விளங்கிய கழுத்தை பிடித்து பார்த்தாள். பொங்கும் இளமையின் மிடுக்குதான் என்ன! தோள்பட்டையை 2 கைகளாலும் அமுக்கி பார்த்தாள். உடற்கட்டை பல கோணங்களில் அசைத்து பார்த்தாள். மஞ்சுளாவுக்கு தன்னுடைய தோற்றம் மிகுந்த பெருமையை தந்தது. டீச்சரம்மா என்று கூப்பிட்டு கொண்டே வாசலில் வந்து நின்றான் பாபு. அப்பொழுது கண்ணாடியில் தெரிந்த அவனுடைய தோற்றத்தையும் தன்னையும் பார்த்துவிட்டு நாணத்தினால் தலை குனிந்தவளாய் பின்னால் திரும்பி பார்த்தாள். அவனை கண்டதும் ஏன் இப்படி வெட்கம் ஏற்பட வேண்டும்? ஒருவித கூச்சம் உண்டாகிறதே, அது ஏன்? 10 வருடங்களாக இல்லாத புது உணர்வு இப்பொழுது எப்படி வந்தது? பாபுவை பற்றிய விசித்திரமான கற்பனைகள் இடையிடையே தோன்றி தனிமையை துன்புறுத்த வேண்டிய காரணம்தான் என்ன? அவனுக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம்? 2 பேருக்கும் இடையே 10 வருடங்கள் வித்தியாசமாக இருக்கின்றனவே. மஞ்சுளா என்ன பேசுவது என்று தோன்றாமல் தத்தளித்த போதிலும், பாபு, வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், சீக்கிரமா குளிச்சுட்டு வா, நீ வந்த பிறகுதான் நானும் டிஃபன் சாப்பிடணும் என்று சொன்னாள். பாபு குளிப்பதற்காக சட்டையை கழற்றினான். அப்பொழுது வெளியே தெரிந்த விசாலமான உடம்பு, அகன்று விரிந்த நெஞ்சம், ஆண்மை நிறைந்த தோற்றம். அப்பப்பா! மஞ்சுளா ஏனோ பெருமூச்சு விட்டாள். ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு பெருமூச்சு விடுகிறோம் என்பதும் அவளுக்கு விளங்கவில்லை. ஒன்றுமே புரியவில்லை. பாபுவை காட்டிலும் உடல் வலிமை மிகுந்த காளையர்களை மஞ்சுளா பார்த்ததுண்டு. அவர்களிடமெல்லாம் உரையாடியதும் உண்டு. ஆயினும் அவர்களிடமெல்லாம் காண முடியாத ஒரு கவர்ச்சி, இழுப்பு சக்தி பாபுவிடம் மட்டும் இருக்கிறதே. அவள் கல்லூரி மாணவியாக இருந்தபோது இப்படிப்பட்ட தவிப்புகளுக்கு ஆளாகியதுண்டு. ஆனால் அத்தவிப்பு இப்பொழுது ஏற்படுவது மனப்பூர்வமாக தெரிந்து செய்யும் தப்பல்லவா? அப்படி ஒரு உணர்ச்சி ஏன் உண்டாக வேண்டும்? மஞ்சுளா இந்த சில வருடங்களில் தன் உள்ளத்தை எவ்வளவோ பக்குவப்படுத்தி விட்டாள். கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோ, கணவனுடன் இன்பமாக வாழ்ந்து குழந்தைகளுடன் கொஞ்சி மகிழ வேண்டும் என்ற எண்ணமோ என்றைக்கோ மறைந்து விட்டன. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதிலேயே தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்து விட்டாள் மஞ்சுளா. அப்படிப்பட்ட அவளுக்கு இந்த உலக வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்பட காரணம் என்ன? வாழ்க்கையில் உறங்கி போன காதல் மீண்டும் விழித்து கொண்டதா? மஞ்சுளா அவன் போனதும் தன்னுடைய கட்டுப்பாடற்ற நிலையை எண்ணி பெரிதும் வருந்தினாள். காதல் உணர்ச்சி ஏற்படுவதை மன்னித்து விட்டால் கூட 20 வயது நிரம்பிய ஓர் இளைஞனை நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு! வயது பொருத்தம் கொஞ்சம் கூட இருக்க வேண்டாமா? 10 நிமிடங்களில் அவன், டீச்சரம்மா, குளித்து விட்டு வந்துவிட்டேன், சாப்பிடலாமா என்று கேட்டுக்கொண்டே வந்தான். அப்பொழுது அவன் சிரித்த சிரிப்பு, பார்த்த பார்வை, மஞ்சுளா கன நேரத்தில் தன்னையே மறந்துவிட்டாள்.
கன்னங்கரேல் என்று வளர்ந்திருந்த அவனுடைய அரும்பு மீசை அவளை படாத பாடுபடுத்தியது. டீச்சரம்மா என்று அவன் அழைக்கும் போது ஏற்படும் குலைவுக்கு இந்த உலகத்தில் எதை ஈடாக கொடுக்க முடியும்? மஞ்சுளா எதுவும் பேசாமல் அவனை அழைத்து வந்து மனையில் உட்கார வைத்து எவர் சில்வர் பிளேட்டில் இட்லிகளை பரிமாறி மிளகாய் பொடியும் நெய்யும் போட்டாள். இட்லிகளை பிசைந்து தின்ற பாபு, டீச்சரம்மா, நான் புத்திசாலி அல்லவா என்று குனிந்தபடியே நின்று கொண்டிருந்த அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டே சொன்னான். அவன் சொன்னது நெஞ்சில் சுருக்கென்று குத்திய போதிலும் அதை கொஞ்சமும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஏன் என்று வினவினாள். உங்கள் கையினால் நான் சாப்பிடுகிறேன். உங்களுடைய முழு ஆதரவும் எனக்கு கிடைத்திருக்கிறதே. மஞ்சுளாவின் உதடுகளில் நெளிந்த புன்னகையை பாபு நன்றாக ரசித்தான். ரசிப்பது தப்பு என்று உணர்ந்த போதிலும் அதை அவனால் தவிர்க்க முடியவில்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பாபு என்றாள் மஞ்சுளா மெல்ல. சொன்னால் கோபித்துக் கொள்வீர்களா? என் முகத்தை பார்த்தால் கோபித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு வராதே. பாபு சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு கையை அலம்பினான். சிறிது நேரத்திற்கெல்லாம் மஞ்சுளாவும் சிற்றுண்டியை முடித்துவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு புறப்படுவதற்கு தயாரானாள். டீச்சரம்மா, எத்தனை நாட்களுக்கு நான் உங்களுக்கு பாரமாக இருப்பது? இன்றைக்கு நான் வெளியே போய்விடலாம் என்று நினைக்கிறேன் என்றான். அவன் தன்னை விட்டு பிரிந்து போய்விடுவானே என்பதை நினைத்து கொண்டதும் மஞ்சுளாவுக்கு இதயம் பறிபோய் விட்டதைப் போல இருந்தது. ஏனோ அவனை பிரிந்திருக்க அவளுக்கு மனமே வரவில்லை. நீ வெளியே போய் என்ன செய்ய போகிறாய்? உனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டாயே என்று கேட்டாள் மஞ்சுளா. எனக்கென்று யாருமே இல்லை என்பது உண்மைதான். ஆனால் திக்கற்ற எனக்கு தெய்வம் கூடமா துணை இல்லை? தெய்வத்தை நம்பி நான் எங்கே வேண்டுமானாலும் போகலாம். அவனை தன்னிடமே இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று என்ன அதிகாரம் இருக்கிறதென்று மஞ்சுளாவுக்கு தெரியவில்லை. ஆயினும் ஏதோ ஒரு சக்தி அவன் வெளியே போவதை தடுத்து தன்னிடம் இருக்கும்படி தூண்டியது. உனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரையில் என்னை விட்டு எங்குமே நீ போகக்கூடாது. நீ இங்கேயேதான் இருக்க வேண்டும் என்றாள் மஞ்சுளா. வாத்தியார் அம்மாவின் அன்பு கட்டளையை அவனால் மீற முடியவில்லை. உனக்கு வேண்டிய மத்தியான சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸில் எடுத்து செல்ஃபில் வைத்திருக்கிறேன். சாப்பிட்டு விட்டு நீ இங்கேயே இரு என்று சொன்ன மஞ்சுளா அவனை ஏதோ ஒரு ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு வெளியே போனாள். அவள் நடந்து கொண்ட விதமும் பேசிய தோரணையும் பாபுவுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருந்தன. அவளுக்கு வயது அதிகமாயிற்றே என்ற உணர்வு கூட கொஞ்சமும் அவனுக்கு ஏற்படவில்லை. அவளை மணந்து கொண்டால் பாபு கற்பனை உலகில் தன்னுடைய தனிமையான பயணத்தை துவக்கலானான். அத்தியாயம் 6. பள்ளிக்கூடத்திற்கு வந்து சேர்ந்த பின்பு மஞ்சுளாவின் உள்ளத்தில் ஒருவித கொந்தளிப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தது. லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே இருந்திருக்க கூடாதா என்ற எண்ணம். ஆனால் அடுத்த கணமே தன்னுடைய விபரீதமான ஆசைகளை நினைத்து தலையில் குட்டிக் கொண்டாள். மாணவர்கள் எல்லோரும் வகுப்பில் ஆஜராகி இருந்தார்கள். ஆனால் சிறுவன் ரவி மட்டும்தான் அங்கில்லை. அவன் வரவில்லை என்று மற்ற மாணவர்கள் சொன்னார்கள். 2 தினங்களாக அவனை காரில் அழைத்து வருவதும் கூட்டிக் கொண்டு போவதும் ரகுநாத்தின் வேலையாக இருந்தது. ஆனால் இன்று ஏன் வரவில்லை? 9 மணிக்கே மகனை கூட்டிக் கொண்டு வரும் அவன் 1 மணி நேரம் வரையில் வம்பளந்து விட்டுத்தான் வீட்டுக்கு போவான். ரவி எதனால் இன்னும் வரவில்லை என்பது இதயத்தின் அடித்தளத்தில் சலனத்தை ஏற்படுத்திய போதிலும் அதற்கு முக்கிய காரணம் ஏதாவது இருக்கக்கூடும் என்ற எண்ணத்துடன் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலானாள். அப்பொழுது ஆபீஸ் பியூன் விரைந்து வந்து, மேடம், உங்களுக்கு டெலிபோன் வந்திருக்கு, ரகுநாத்ங்கிறவர் கூப்பிடுறார் என்று சொன்னான். மஞ்சுளா விரைந்து சென்று ரிசீவரை எடுத்து பேசினாள். ரவி மாடிப்படியிலிருந்து உருண்டு கீழே விழுந்துட்டான். அவனுடைய நிலைமை மிகவும் மோசமா இருக்கு. உன் பேரை சொல்லி அவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். அதனால உடனே நீ வீட்டுக்கு வந்தா அவன் உயிர் பொழைப்பான்னு எனக்கு நம்பிக்கை ஏற்படுது. இப்பவே உன்னை எதிர்பார்க்கலாமா? கெஞ்சும் குரலில் கேட்டான் ரகுநாத். ரகுநாத் பதட்டத்துடன் இப்படி சொன்னதும், 5 நிமிடங்களில் வந்து விடுகிறேன், ரவியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மஞ்சுளா ரகுநாத்தின் வீட்டுக்கு ஓடினாள். எந்த வீட்டை அவள் அறவே புறக்கணித்திருந்தாலோ அந்த வீட்டினுள் நுழைய வேண்டிய சந்தர்ப்பம் அவளுக்கு ஏற்பட்டு விட்டது. யாரிடம் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று
நினைத்திருந்தாலோ அதே ஆசாமியிடம் தொடர்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகிவிட்டது. மஞ்சுளா கதவை தட்டியதும் அது தானாகவே திறந்து கொண்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வீட்டுக்கு அவள் பலமுறை வந்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் அவள் உள்ளத்தில் உற்சாகம் களி நடம் புரியும். தன்னுடைய சொந்த வீடாக நினைத்து ஆனந்த கூத்தாடுவாள். ஆனால் இப்பொழுது அரண்மனை போல் இருக்கும் அந்த வீட்டை பார்ப்பதற்கே அவளுக்கு பயமாக இருந்தது. வா மஞ்சுளா என்று அழைத்த ரகுநாத், பையன் மாடியில் உள்ள அறையில் படுத்திருக்கிறான், டாக்டரும் அவனுடன் தான் இருக்கிறார் என்று சொன்னான். மஞ்சுளா அவனுடைய முகத்தை கூட பார்க்காமல் மாடியை நோக்கி விரைந்தோடினாள். ரகுநாத்தும் அதே வேகத்துடன் பின்னாலேயே போனான். மாடிக்கு வந்து சேர்ந்த மஞ்சுளா எந்த அறையிலுமே ரவியும் அவனுடைய அன்னையும் டாக்டரும் இல்லாததை கண்டு திடுக்கிட்டாள். ரகுநாத் சூழ்ச்சி செய்து தன்னை இங்கே வரவழைத்து விட்டானா? ரவி என்று பதட்டத்துடன் மஞ்சுளா கூப்பிட்டாள். அவளை பார்த்து விஷமத்தனமாக கண்களை சிமிட்டிய ரகுநாத், அவனும் அவனுடைய அம்மாவும் வில்லிவாக்கத்துக்கு போயிருக்காங்க, இனி சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க என்று சொன்னான். பதறி போன மஞ்சுளா அவன் தீய எண்ணத்துடன் தன்னை வரவழைத்திருக்கிறான் என்று எண்ணி வெளியே வருவதற்கு எத்தனித்தாள். உடனே ரகுநாத் அவளுடைய புஜத்தோடு சேர்த்து பிடித்து கொண்டான். என்னை நீ பல வருடங்களாக ஏமாற்றி விட்டாய். அந்த ஏமாற்றத்தை போக்கிக் கொள்ள இன்றைக்குத்தான் அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதனால் என்னுடன் இதமாக நடந்து என் ஆசையை பூர்த்தி செய்து வை. அவன் சொன்னதை கேட்டு மஞ்சுளா சிரித்து விட்டு உதறி தன்னை விடுவித்துக் கொண்டாள். தயவு செய்து உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். என்னை விரும்புவது கொஞ்சமும் முறையற்றது. உங்களுடைய விரல் என் மீது தீண்டக்கூட சம்மதிக்க மாட்டேன் என்று சற்று உரக்க கூறினாள். நீ எதனால் இப்படி பேசுகிறாய் என்பது இப்பொழுதுதான் எனக்கு விளங்குகிறது. உன்னை என்னுடைய ஆசை நாயகியாக ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். என் மனைவிக்கு கூட தராத அந்தஸ்தையும் உனக்கு தருவேன் என்றான் உறுதியாக. என்னை விட்டுவிடுங்கள். உங்களிடம் பேசவோ உங்கள் கண்களில் விழிக்கவோ நான் கொஞ்சமும் விரும்பவில்லை. நீங்கள் என்னிடம் இப்படி நடந்து கொள்ள நினைப்பது முறையற்றது என்று கத்தினாள். நான் நினைப்பது முறையற்றது, ஆனால் என்னுடைய டிரைவரும் நீயும் நடந்து கொள்வது நியாயமா? மஞ்சுளா, உன்னை நினைக்கும் போது எனக்குத்தான் அவமானமாக இருக்கிறது. 20 வயது பையன் ஒருவனை பிடித்து வைத்திருக்கிறாயே, உனக்கே வெட்கமாக இல்லையா? ஊரே சிரிக்கிறது. அவன் சொன்ன வார்த்தைகள் நெஞ்சில் பலமாக தாக்கிய போதிலும் தான் இதுவரையிலும் எந்த குற்றமும் செய்யாததால் நிமிர்ந்து நின்றாள் மஞ்சுளா. என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றாள் சத்தமாக. ரகுநாத்துக்கு உடனே கோபம் வந்துவிட்டது. மஞ்சுளா, என் குலம் எப்படிப்பட்டது என்பது உனக்கு தெரியும். முரண்டு பிடிப்பது கொஞ்சமும் நல்லதல்ல. நான் வேலையை விட்டு நீக்கிய என் டிரைவரை உன்னுடைய வீட்டிலேயே வைத்துக் கொண்டாய். இதில் இருந்து நீ எனக்கு எதிரான வேலைகளில் இறங்கி இருக்கிறாய் என்று தெரிய வருகிறது. இருந்தாலும் நீ என்னுடைய மாஜி காதலி என்பதால் பொறுத்து கொண்டேன் என்றான் அவன். மஞ்சுளா அவனை வீட்டில் தங்க வைப்பதற்கு நேர்ந்த காரணத்தை விளக்கி கூறிவிட்டு, நான் மட்டும் அவனை தடுக்காமல் இருந்திருந்தால் போலீசில் உங்களை பற்றி புகார் செய்திருப்பான். உங்கள் மானம் அந்த வினாடியிலேயே கப்பல் ஏறி இருக்கும் என்று சொன்னார். நான் இம்மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்பது உனக்கு தெரியாது போல இருக்கிறது. அவன் அங்கே போய் புகார் செய்தால்தான் என்ன? தப்பித்துக் கொள்ளும் வழிகள் எனக்கா தெரியாது என்று சொன்ன ரகுநாத், நாம் விஷயத்துக்கு வருவோம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். கையை விடுங்கள். என்னிடம் மிருகத்தனமாக நடக்க எத்தனித்தால் நான் காளியாகவே உருவெடுத்து விடுவேன். மஞ்சுளா கத்திவிட்டு அவனுடைய முரட்டு பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள போராடினாள். ஆனால் அவன் விட வேண்டுமே. 2 கைகளாலும் அவளை வாரி அணைத்துக் கொண்டான். மரியாதையாக என்னை விட போகிறாயா அல்லது கூச்சல் போட்டு? நீ எதை வேண்டுமானாலும் போடு, அதை பற்றி நான் கொஞ்சமும் கவலைப்படவில்லை. எனக்கு வேண்டியது நீதான் என்று சொன்னவன், பாபு என்றால் இனிக்கிறது, நான் என்றால் கசக்கிறதோ என்று உருமினான். ஆமாம், பாபு எனக்கு இனிப்பாகத்தான் இருக்கிறான். அவனுடன் வாழ்வதில் எனக்கு திருப்தியும் இருக்கிறது என்று ஆத்திரத்துடன் சொன்ன மஞ்சுளா, இனியாவது என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினாள். என்னிடம் வேலை செய்த ஒரு அடிமை உனக்கு இனிப்பாக இருக்கிறதா? எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னிடமே இதை சொல்லுவாய் என்று கூறி ரகுநாத் அவளை அலாக்காக தூக்கினான். மஞ்சுளா புழுவாய் துடித்து போனாள். மானத்தை இழந்துவிட அவள் மனம் எப்படி ஒப்புவாள்? ஒரே தாவல்தான்.
அவள் தரையில் வந்து விழுந்தாள். ரகுநாத் அவளிடம் ஏமாந்து விட கொஞ்சமும் விரும்பவில்லை. அவள் தரையை விட்டு எழுந்திருப்பதற்குள் அப்படியே சாய்ந்து கைகளை பிடித்தான். இவ்வளவு பலம் எப்படித்தான் வந்ததோ என்று மஞ்சுளாவுக்கே தெரியவில்லை. அவனை தூக்கி எறிந்துவிட்டு துள்ளி எழுந்து நின்றாள். அவனும் அந்த வேகத்தில் எழுந்து அவளுடைய இடையை சுற்றி வளைத்து பிடித்தான். 2 பேருக்கும் இடையே மிக மிக கடுமையான போராட்டம் நடந்தது. கடைசியில் ரகுநாத் தப்பியோடிய மஞ்சுளாவை துரத்தி கொண்டு ஓடி வந்தபோது மாடிப்படியில் கால் இடறி உருண்டு தரையில் வந்து விழுந்தான். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடைபெற்ற துயர நிகழ்ச்சியை கவனித்த மஞ்சுளா பதறிப்போய் அவன் அருகில் வந்து பார்த்தாள். ரகுநாத்தின் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் பாய்ந்து கொண்டிருந்தது. மூர்ச்சையாகி விட்டான் என்பது அவன் பிணம் போல கிடந்த தோற்றத்தில் இருந்தே தெரிந்தது. மஞ்சுளா டாக்டருக்கு டெலிபோன் செய்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் டாக்டர் வந்து அவனுக்கு சிகிச்சை செய்தார். ரகுநாத் பிழைத்துக் கொண்டான். ஆனால் அவனை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த அகம்பாவ பூதம் மட்டும் அடிந்து விட்டது. என்னை மன்னித்து விடு மஞ்சுளா. உனக்கு கொடுமை செய்த நான் தண்டனையை அனுபவித்து விட்டேன். இப்பொழுது நான் திருந்திய மனிதன். என்னுடைய அறிவு கண்கள் திறந்து விட்டன என்று அதே ரகுநாத் கட்டிலில் இருந்து அப்படியே உருண்டு விழுந்து அவளுடைய கால்களை பற்றினான். அந்த காட்சியை பார்த்து அவனுடைய மனைவி வசந்தா திடுக்கிட்ட போதிலும் தன் கணவனுடைய செய்கையை நினைத்து வருந்தினாள். அவன் இப்போது நல்லவனாக மாறிவிட்டது அவளுக்கு புதிய உற்சாகத்தை தந்தது. மஞ்சுளா அவனை பிடித்து மறுபடியும் கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு அவரை பத்திரமாய் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தாவி வந்து அணைத்துக் கொண்ட சிறுவன் ரவியின் கன்னத்தில் செல்லமாக தட்டினாள் மஞ்சுளா. அத்தியாயம் 7. மிருக குணம் கொண்ட ஒரு மனிதனை திருத்திவிட்டோம் என்ற பெருமிதத்துடன் வீட்டுக்கு வந்த மஞ்சுளா தன்னுடைய போட்டோவை எடுத்து நெஞ்சோடு அணைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாபுவை பார்த்து திடுக்கிட்டாள். பாபு, நீ செய்வது தவறு. பாபு ஒரு முடிவுக்கே வந்துவிட்டான். அவள் இல்லாவிட்டால் உயிர் வாழவே முடியாது என்ற முடிவுதான் அது. அதை மஞ்சுளாவிடம் தெரியப்படுத்தியதும் தூக்கி வாரி போட்டதை போன்ற நிலையில் அசந்தே விட்டாள் மஞ்சுளா. உன் எண்ணத்தை மாற்றிக்கொள் பாபு. உனக்கு வயது என்ன தெரியுமா? 20. ஆனால் என்னுடைய வயது 30ஐயும் கடந்து விட்டது. நாம் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்வது என்றால் அது கண்டிப்பாக நடக்க முடியாது. நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் எனக்கு 30 வயதாக இருந்து உங்களுக்கு 20 வயதாக இருந்தால்? 60 வயதுக்காரர்கள் 18 வயது பெண்களை திருமணம் செய்து கொள்வதில்லையா? காதலுக்கு வயதின் ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது. நான் உங்களை காதலிக்கிறேன். மஞ்சுளா அவனுடைய விளக்கத்தை கேட்டு சிரித்தாள். பெண்ணை விட ஆணின் வயதுதான் அதிகமாக இருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. அதற்கு மேல் நான் எதையுமே சொல்ல விரும்பவில்லை என்றாள் பட்டவர்த்தனமாக. உங்களை பார்த்த பிறகு என்னையே நான் மறந்துவிட்டேனே. வயது வித்தியாசம் கொஞ்சம் கூட எனக்கு தெரியவில்லை. டீச்சர் அம்மா, என் மீது உங்களுக்கு அன்பில்லையா? அன்பு இல்லை என்று யாரால் சொல்ல முடியும்? அவள் கற்பனை செய்தே பார்க்க முடியாத அளவுக்கு அவனிடம் அன்பு செலுத்தினாள் மஞ்சுளா. ஆனால் அதை பகிரங்கமாக வெளியே சொல்லிக் கொள்ள முடியுமா? எதை கண்டு பயப்படாமல் இருந்தாலும் அவள் உலகத்தை கண்டு பயப்பட வேண்டியிருக்கிறதே. தன்னுடைய அற்ப சந்தோஷத்திற்காக உலகத்தை பகைத்துக் கொள்ள முடியுமா? பாபு, நீ உன்னை விட வயதில் குறைந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரே ஆசை. ஆனால் அதற்கு பாபு சம்மதிக்க வேண்டுமே. நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் உயிர் வாழவே முடியாது. அந்த அளவிற்கு நான் உங்களோடு இரண்டர கலந்து விட்டேன் என்று தழுதழுக்க சொன்னான் பாபு. தன்னால் அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து விடக்கூடாது என்று எண்ணிய மஞ்சுளா செங்கல்பட்டுக்கே தன்னுடைய உத்தியோகத்தை மாற்றிக்கொண்டு ரயில் ஏறினாள். ஆனால் அவள் செங்கல்பட்டை அடைந்ததும் பாபு விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொண்டான் என்ற துயர செய்தியைத்தான் முதலில் அவளால் கேட்க முடிந்தது. அவனுக்காகவும் அவனுடைய கவர்ச்சி நிரம்பிய உடலுக்காகவும் அனுதாபப்பட்டு ஒரு துளி கண்ணீர் சிந்துவதை தவிர வேறு என்னதான் அவளால் செய்ய முடியும்? வாத்தியார் அம்மா குறுநாவல் முற்றும்.